அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் போட்டோஸ் விலாக். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வெள்ளை குருமா. மட்டன் வெள்ளை குருமா நம்ம முஸ்லீம் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் வெள்ளை குருமா பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நான்வெஜ் கறிலாம் செய்கிற மெத்தட் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மாதிரியான மெத்தடில் செய்கிற மாதிரி இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மட்டன் வெள்ளை குருமாவை பற்றின நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இடையிடையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வெள்ளை குருமாக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நச்சீரகம், பெருஞ்சீரகம், முழு மல்லி, வெள்ளை மிளகு இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 5-6 கிராம்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு முந்திரியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கசகசா பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். முந்திரி கசகசாவை அரை மணி நேரமாச்சும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி, 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக மீடியம் சைஸில் 4 வெங்காயம், 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, அந்த மல்லித்தலையில் பாதி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பே லீஃப், அதாவது பூந்தலை இருந்தாக்கா 1 எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது தான் பார்த்திங்கன்னா இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலா சாமான் எல்லாத்தையுமே போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்துங்க, இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். மட்டன் வேகணும் இல்லையா, அதனால் நான் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி இப்போ தாளிப்புக்கு எடுத்து வச்ச கல்பாசி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் போல் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாலாம் வதங்கக்கூடாது, பாதி அளவுக்கு வதங்கினா போதும். மற்ற நான்வெஜ்ஜுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்குவோம் வெங்காயத்தை. இப்போது இந்த வெள்ளை குருமாக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இதை வதக்கக்கூடாது. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வதங்கி வெள்ளையாக தான் இருக்கணும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச மல்லித்தலை, புதினா இலையை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பூந்தலை எடுத்து வச்சோம் இல்லையா, ஃப்ரெஷ் பே லீஃப், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் போல் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மட்டன் வந்து நல்ல முள்ளெலாம் சேர்ந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். மட்டன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யாமல் நம்ம உடனே வாங்கி உடனே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, ஆயிலெலாம் நல்லா விட்டு வந்திருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் இது கூட சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தயிர் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் தயிர் எடுத்திருக்கேன். இதையுமே சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன மசாலா சேர்க்குறோன்னு பாருங்கள்.
1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரே ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிளகாய் தூள்லாம் சேர்க்க வேண்டியதில்லை, மசாலா தூளும் அதிகம் சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த டைமில் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மிக்சர் ஜாரையே கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி இது கூட சேர்த்துக்கலாங்க. இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் வெள்ளை குருமா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னென்னு நான் போக போக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டு இதை இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுடலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த கறி வேகிற டைமில் இந்த குருமாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாமாவை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய், ஊற வச்சு எடுத்துக்கிட்ட முந்திரி, அப்புறம் கசகசா, இதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துருச்சு. கொஞ்சம் கூட குறக்குறப்பு இல்லை, நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சுங்க. இதை அப்படி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கறி வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. 6 விசில் தான் விட்டேன், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்மெல் வருதுங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா தேங்காய், கசகசா, முந்திரி, இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த குருமாவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் நல்ல டெக்ஸ்சரும் கொடுக்கும். இந்த முந்திரி, கசகசா, தேங்காய் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக தாங்க ஆட் பண்ணணும். கடைசியாக ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த குருமா அடிப்பிடிக்காமல் நல்லா வரும். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதுங்க. இந்த குருமா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதை கிளறும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல வாயில் எச்சில் ஊறுதுங்க, நல்ல ஒரு ஸ்மெல் வருது. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனம் வருது, ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சுங்க. என் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபோட்டோஸ் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன் அழுத்தி டக்குன்னு பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.